இந்த பதிவானது மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி எவ்வாறு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் உங்கள் மாற்றங்கள் எப்படி இருக்குன்றத தெளிவாக கணித்து உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. ஏற்கனவே நான் போட்ட மேஷ ராசி வீடியோவில் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கீங்களா, அப்படியே கரெக்டாக இருக்குது, இது எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அத்தனை பேர் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உண்மையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குங்க, அத்தனை % 100% உண்மையாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷந்தாங்க. நான் உங்களுக்கு கணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எளிமையாகவும் தெளிவாக இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் கிடைக்கும், இந்த காலகட்டம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது, இதை நம்ம சரி பண்ணிக்கலாங்கிறது தான். ஏன்னா சில விஷயங்களை யாருமே சொல்லாத பொழுது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மை நடக்கணும், இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னா எப்படியோ ஒரு தகவல் நமக்கு வரும். அந்த தகவல் நாம் அதை பயன்படுத்துகிற விதம் அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கான நல்ல காலங்கள் வந்துடுச்சுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு இருக்குதுனாலே இந்த தகவல், இந்த பதிவானது உங்களை அடையுங்க. சில விஷயங்கள் நமக்கு சேர்ந்தால்தான் நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதுபோல தான் இந்த பதிவு எத்தனை பேருக்கு இது அவங்களுக்கு சரியான முறையில் சேருதோ அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறீங்கன்னு நிச்சயம் தெரிஞ்சுக்கணுங்க. அவங்களோட வாழ்க்கை இது நாள் வரைக்கும் எந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம மேல் நோக்கி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலர் அதையும் கமெண்ட்டில் போடுறீங்க, எனக்கு ஏங்க பழைய கதையை சொல்கிறீங்க, எனக்கு நடந்தது ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நடக்கிறத சொல்லுங்கள். நடந்ததை வைத்துத்தான் நடக்க போகுது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் அந்த பாதையில் கடந்து வந்திருக்கீங்க, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எதை மாதிரியான பிரச்சனைகளையும் எதை மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நெளிஞ்சு வந்திருக்கிறீங்க. ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி எவ்வளோ பிரச்சனை வேணாலும் கஷ்டம்தான் அனுபவிச்சு தான் இருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வெளியே வரீங்க பார்த்தீங்களா, அடுத்த கட்டம் நமக்கு என்ன நடக்க போகுது, நான் எப்படி மாறணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கணும்னா பழைய கதைகள் சிலது நமக்கு ஞாபகம் இருந்தால்தான் நம்ம அந்த நெளிவு சுழிவோடு வெளியே வர முடியும். அதுக்கு தான் பழச சொல்கிறது. நீங்கள் இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வந்திருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. எப்பயும் ஒரு வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்பு, அதாவது நல்ல வாழ்க்கை வாழணும், உயர்ந்த வாழ்க்கை வாழணும், ஓரளவுக்கு ஆடம்பரமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப சிக்கனமாக ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கணும்லாம் பிடிக்காது. ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல உணவு எடுத்துக்கணும், நாகரிகமாக நடந்துக்கணும், மற்றவங்க முன்னாடி மெச்சூர்டாக இருக்கணுன்ற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி. அது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. ஒரு சாப்பிட போகிறாங்கன்னா கூட சாதாரணமாக மற்றவங்க ஒரு சிலவங்க போயிட்டு அவங்க என்ன தான் பணம் இருந்தாலும் சரி அவங்க ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடணுன்ற எண்ணம் கூட வராது. ஆனால் மேஷராசி அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம வாழறது நல்ல வாழ்க்கையாக இருக்கணும், உணவாக இருந்தால் அது உருப்படியாக சாப்பிடணும், ஒரு வேளை சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணும், அதே போல் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சிலரோட மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டாத பொருளை வேணால் தூக்கி கொடுப்பாங்க. அது கூட சிலருக்கு மனசு வராது, குப்பையில் போட்டாலும் போடுவாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மேஷராசி அப்படி கிடையாதுங்க. எதை செய்தாலும் நல்லதாகவே இருக்கணுன்றது. மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அது நல்ல பொருளாக தான் கொடுப்பாங்க, நல்ல உதவி பண்ணுவாங்க. இதுதான் மேஷராசியின் இயல்பான குணம். என்ன ஒன்றுன்னு பார்க்குறீங்களா, உடனே எல்லாரையும் நம்பிடுவாங்க. இதுதாங்க இவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் தான். அவங்க கூட அதிகமாக பழகியிருக்க மாட்டாங்க, அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரியாது, எதை சொன்னாலும் நம்பக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி. எல்லாரையும் நல்ல விதமாக எடுத்துக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நல்ல விதமாகவே தான் எடுத்துக்குவாங்க. அது எப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களுடன் இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நம்பி பழகக்கூடியவர்கள் இவங்க தான். இதனாலேயே எத்தனையோ இடங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா நம்பி இருப்பாங்க, இவங்கெல்லாம் நம்மளை எந்த விதத்துலேயும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு மேஷராசி நம்பி பழகிறதுக்கு அவங்க விட்டுட்டு போன அடிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும்
ரொம்ப கவலை கொடுக்குற மாதிரியே இருந்திருக்கும். ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வலிகளை வந்து தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனிமேல் புதுசாக கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பாடங்கள் இது நாள் வரையும் உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நடந்துருச்சு. நம்பி ஏமாறதுக்கு இனிமேல் என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நடந்திருக்கு. மேஷராசியை பொறுத்த வரையும் அவங்க வந்து எல்லாரையும் எளிமையாக பழகினாலும் சில இடங்களில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கக்கூடியவர்கள் தான். நல்லா சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். பல இடங்களில் மற்றவர்களை பற்றி கணிச்சு இருப்பாங்க. சரி இவங்க இப்படித்தான், ஆனால் என்ன பண்ணுறது, விட்டு கொடுக்க முடியாது. அது உறவுகளாக இருக்கும் பொழுது பல இடங்களில் இவங்க அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நம்ம செய்வோன்னு எத்தனையோ இடத்துல செஞ்சுருப்பீங்களா இல்லையா? பார்த்து யோசிச்சு பாருங்கள். எத்தனை இடத்துல எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது கிட்ட கூட வந்து நின்று இருக்க மாட்டாங்க. மேஷராசிக்கு அவ்வளவு பெரிய வழிகளை கொடுத்துருப்பாங்க. நம்பி இருப்பாங்க, எல்லாம் இவங்கெல்லாம் நமக்கு இருக்காங்க, ஒரு தைரியமாக இருக்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே அது உடஞ்சி போயிருக்கும். நீ யாருன்னே தெரியாத அளவுக்கு இடைய போயிடுவாங்க. எங்கே நம்ம கிட்ட வந்தால் நம்ம எல்லாம் செய்யணுமோ அது இப்படி சொல்லிட்டு அவங்க ஓடி ஒளிவாங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஓடி ஒளியக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. இல்லைங்க அப்படியே இல்லை, என்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க பேசும் விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி பேசியிருப்பாங்கன்ட்டு. உங்களை ரொம்ப அப்படியே கடினமாக பேசியிருப்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது, உங்களை வந்து மட்டம் தட்டி பேசுறது, இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும். அது 4 பேர் இருக்கிற முன்னாடி தான் அவங்க அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய வலிகளை தாங்க இது நாள் வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. இதை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை சொந்தக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்களை உங்களை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. சொந்தமாக நினைச்சு நீங்கள் பழகினது அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. யாரோ எவரோ கூட உங்களுக்கு ஒரு நல்லதை நினச்சாலும் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் சொந்தக்காரங்க உங்களை பாடாப்படுத்துறது இல்லாமல் உங்களை வந்து தவறாக எல்லார்கிட்டேயும் சொல்லி உங்களோட நல்ல பேரை கூட கெடுத்து விட்டுருப்பாங்க. உங்களை பார்த்தாலே ஒரு கேவலமாக பார்க்குற அளவுக்கு கொண்டுட்டு வந்து விட்டவங்க எத்தனை பேருன்னு நல்லா பார்த்து யோசித்து எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நல்லா போடுங்க, தப்பே கிடையாது, சொல்லுங்கள். நீங்கள் வெளியே சொன்னால் தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களை விட்டு போகும். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் கவலை தான் வரும். கமெண்ட்டில் போடுங்க, உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சஞ்சலங்கள் இருந்தாலும் போடுங்க. மனசு ரிலாக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் நகர முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நாம் மனதை விட்டு பேச முடியாது, அவங்க முன்னாடி சொல்ல முடியாது. ஆனால் அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம புழுங்கிட்டு இருக்கா மாதிரி இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாங்க, போடுங்க. நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கும். அடுத்து வரக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும். அதனால் கமெண்ட்டில் போடுங்க. அதே போல் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்கள் வேலையை வந்து தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உறவினர்கள் உங்களை போட்டு படுத்தி எடுப்பாங்க. நீங்கள் எங்கே முன்னேறிடுவீங்களோன்னு அவ்வளோ பயம். ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கக்கூடாது, ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் முட்டு கட்டப்படுவாங்க. நீ இதை செய்யாத, அதை செஞ்சால் அதுவாகிடுவேன், இது செஞ்சால் இதுவாகிடுவேன்னு. எதுவாக ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. சில விஷயங்களை உங்களை வளர விடாமல் பண்ணுறது. இன்னும் இவங்க கஷ்டத்துக்கு வந்து இவங்கெல்லாம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி நீ கஷ்டப்பட்டுருவ, உங்களுக்கு நல்லது நினைக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு பல இடங்களில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. அதே போல் உங்களை பற்றி அவங்க வந்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் மேஷராசிக்கு ரொம்ப மைனஸாக போகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லாமல் இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் வெளியே அவ்வளோ சொல்ல மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பீங்க. இருந்தாலுமே பல இடங்களில் உங்களை பற்றி விசாரிக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களை பற்றி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தாங்க உங்கள் வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு போயிருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களை உத்து நோக்கிக்கிட்டே இருக்கிறோன்னும் பொழுது, அதுவும் நல்ல எண்ணத்தோடு நோக்கினாலும் பரவாயில்ல, அவங்க எப்படி பார்க்குறாங்க உங்களைன்னா, எங்கே வளர்ந்துருவீங்களோ வளரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு உங்களை பார்க்கும்பொழுது அந்த எண்ணங்கள் பிரதிபலித்தே பல பேரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நல்லா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி முயற்சி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, கடைசியில் தோற்று போய் நிற்கும் பொழுது அந்த வழிகளே அவ்வளோ கஷ்டமாக சுமந்துருப்பீங்க. ஏன்னா அது ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை சரியாக எடுத்துகிட்டு போகணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு அவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க. அது ஒன்றுமே இல்லாத நிலைக்கு வரும்பொழுது அந்த வழிகள்
உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துகிறவங்க யாருன்னு தன்னால் தானாகவே தெரிய வருங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேரோட சுயரூபம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். இது நாள் வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவானோட தாக்கம் இருக்கும் பொழுது பல பேரோட முகத்திரைகள் உங்களுக்கு தெரியும். எதை நோக்கி உங்கள் கூட பழகுறாங்க, யார் யார் எந்த குணத்தோடு இருக்காங்க, எதை மாதிரியான ஆட்கள், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறதுல தெளிவு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்போ நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. மேஷ ராசிக்கு செவ்வாய் உங்கள் ராசிநாதன் இல்லையா, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். தளபதியாக உங்களுக்கு இருந்து பல வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் எதை யோசித்தாலும் அது சரியான அமைப்பில் வரக்கூடியதாக இருந்து யோசிச்சிங்கன்னா நல்லதுங்க. ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா வீரம் தைரியத்தோடு செய்யலாம். ஒரு செயல் செய்ய போகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இறங்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும். இப்போ மேஷராசிக்காரர்கள் இப்போ நான் பொது பலனாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஜோதிடரிடம் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்குன்னு கணித்து சொல்லிட்டாலே போதுங்க. மற்ற கிரகங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து எப்படியெல்லாம் யோகத்தை தராரு, எதை மாதிரி இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட்டுடும். கரெக்டாக நடந்துக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். ஏன்னா சில பேர் அவங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. அது எல்லாமே சரியாகவே இருந்தாலும் மனதிற்குள் மற்றவங்க சொன்னதை கேட்டுக்கிறது. உனக்கு 7:30 வந்துருச்சு, இனிமேல் உனக்கு பிரச்சனை தான், இனி ஜெயிக்கிறதுக்கான காலம் இல்லை, உஷாராக இருங்கன்ற மாதிரி அவங்க உஷாருன்னு சொல்லிவிட்டு உங்களை பயமுறுத்தி விட்ருவாங்க. உஷாராலாம் ஒன்றும் இருக்க தேவையில்லைங்க. எப்பையும் போல் இயல்பாகவே இருங்க. மற்றவங்களிடம் பழகும் பொழுது மட்டும் உஷாராக இருந்தால் போதும். எல்லாத்துக்கும் உஷாராக இருக்கிறது அது நம்மளால் முடியாது. இறைவன் ஏற்கனவே நமக்கு கணக்கு போட்டு வச்சாச்சு. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கிடைக்கும். 7:30 நான் திருமணம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. 7:30 சனி இருக்கும் பொழுது திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்குதுன்னா தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுன்னா உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க யாராலும் முடியாதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க வகையில் சூரியனும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது. சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ செவ்வாயும் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் பொழுது நிறைய மாற்றங்கள் தாங்க. வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் வெற்றி அடையணும், கௌரவமாக இருக்கணும், நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு பல போராட்டங்களோடு இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை கடந்துட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கும் விரக்தி வரத்தான் செஞ்சுருக்கும். இது வரைக்குமே ஒரு மனசுக்குள்ளே நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே, நம்மளை விட ஒன்றுமே இல்லாத ஒரு அறிவே இல்லாதவர்கள் கூட ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க, நம்ம இவ்வளோ புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் படித்த மேதைகளாகவும் இருக்கோம், ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு கைக்கு எதுவுமே கிடைக்கலையே நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறது தான் தவறான எண்ணங்கள். இப்போ கிடைக்கல அவ்வளோதான், ஆனால் கிடைக்கும், மாறுதல் ஏற்படும். ஏன்னா மேஷ ராசியை பொறுத்தவரையும் அனைத்து மாற்றங்களையும் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்கு. எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் இருந்தாலும் உங்களை சூழ்ச்சியால் வெல்ல அவங்களுக்கு ஈஸியாக முடியுங்க. ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், பழக்கம், வேலைக்கு போகிற இடம், ஏதோ ஒரு பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை சூழ்ச்சி வலையில் கையை மாட்டி விட்டுட்டு சூழ்ச்சியாக பண்ணிவிட்டு அவங்க இடம் போயிடுவாங்க. ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரையும் கைக்கு எட்டும் வாய்க்கு எட்டாதுன்ற சூழ்நிலை தாங்க பல இடங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். கரெக்டாக எல்லாம் பண்ணுவீங்க, பிளான் போட்டு பண்ணியிருப்பீங்க, எல்லாமே முடிஞ்சிடும், நமக்கு சரியான வெற்றி கிடைச்சிரும், பொருளாதார ரீதியாக பல மடங்கு மாற்றங்களை நம்ம சந்திக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்த்து வருவீங்க. கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப தடைகளாக இருந்திருக்கும்.
அப்படியே கிடைத்தாலும் காலதாமதங்கள் ஏற்பட ஏற்பட உங்களுக்கு விரக்தி ஆகிடும். உடனடியாக கிடைச்சா தானே ஒரு நல்லது நடக்கும் நமக்கு. நாம் எல்லாத்துக்கும் இதுக்காக போராட வேண்டியதாக இருக்கே, நியாயமாக கிடைக்க வேண்டியது கூட ரொம்ப போராட்டத்திற்கு உரியதாக இருக்கேன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் அப்போ தான் போவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேது பகவான் உங்களுக்கு சில விஷயங்களை எதிர்மறையாக செய்கிறாருங்க. எதிர்மறை விளைவு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுக்குறாரு. கேது பகவானால் உங்களுக்கு மன உளைச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சல், மன சங்கடம், கவலை இருக்கா மாதிரியே இருக்கும். என்ன காரணம்னே புரியாது. இதனால் உங்களுக்கு தூக்கமின்மை அதிகமாக இருக்குங்க. நல்லா தூங்கலாம், நிம்மதியாக இருக்கலான்ற வாழ்க்கை உங்களுக்கு கேதுவால் கெடுக்குதுங்க. கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பட்சத்துக்கு இதெல்லாம் நடக்குது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திருப்பி திருப்பி படித்தாகணுங்க. அலட்சியமாக ஒரு வாட்டி படிச்சுட்டு முடிச்சிட்டா எல்லாம் நமக்கு கிடைச்சிரும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. திருப்பி திருப்பி கவனமாக படித்தால் கடினமாக படித்து தான் ஆகணும். ஏன்னா அந்த உங்களுக்கு மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஷத்திற்கு மறதி ஏற்பட்டுரும். இந்த சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி அது ஒரு சில சமயம் 4க்கு 8 முறை படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம். ஏன்னா கோள்கள் செய்வதை நாம் முறியடிக்க முடியும். அதுதான் கோள்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நவகிரகம் பிரச்சனை கொடுத்தாலும் அதை நம்ம முயற்சியால் வென்றிட முடியும்னு ஆண்டவன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டான். அதனால் திருப்பி திருப்பி நீங்கள் மாணவர்கள் படிச்சிங்கன்னா கவனத்தோடு படிக்கும் பொழுது உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்பட்டுடும். சிந்தனை உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்காது. மேஷராசிக்கு ஒரு சிந்தனைலாம் சரியாக இருக்காது. இங்கே யோசிச்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா வேறு ஒரு சிந்தனை வரும். எதை யோசித்தோன்றத மறந்துடுவீங்க. மறதிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கேது பகவானால் சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. சந்தேகம் வரலாம். யார்கிட்டையாவது நீங்கள் பேசினா உடனே சந்தேகப்படக்கூடிய அம்சம் ஏற்பட்டுரும். இல்லை உங்களுக்கு அவங்க பேரில் சந்தேகம் வரும். என்னவோ பேசுகிறாங்க, நமக்கு தெரியாமல் என்னவோ பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு வாக்குவாதம், சண்டைகள் இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், காலத்துக்கு ஏற்படுத்திடும். சந்தேகம்லாம் வரக்கூடாதுங்க. வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை எதுன்னு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தாங்க. இந்த திருமண பந்தம் மட்டும்தாங்க நம்பிக்கையோடு இருக்கிறது. மிச்சம் எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை விட்டு போயிட்டே தான் இருக்கும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வளர்க்குற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க தனி தான், நம்ம தனி தான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே சண்டை வாக்குவாதம் வராது. அது எந்த காலகட்டமாக கூட இருக்கட்டும். நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, தப்பு நடந்துச்சு, எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. விட்டு கொடுக்காத உறவுகளாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு. ஆனால் அதை தான் விட்டு கொடுத்துட்றாங்க எல்லா இடத்துலையும். அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அவங்களும் நம்மளை மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும், அவங்களும் உங்களை நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குள்ளே புரிதல் இருந்தாலே பல சங்கடங்கள் ஏற்படாது. ஒருத்தவங்க ஈகோ, ஏமாத்துறது, இது 2த்தையும் தவிர்த்துட்டாலே குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டையாக வராது. இது உண்மையா என்னடி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எத்தனையோ மேஷராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து இன்றைய வரைக்கும் ஒற்றுமையாக குடும்பத்தை கொண்டு போகிறவங்க எப்படியாப்பட்ட எதுவாக இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டேலண்ட் மேஷராசிக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குங்க எனக்கு. ஆமாம் அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்டில் போடுங்க. என் மனசுக்குள்ளே ஒரு நிறைவு கிடைக்கும். இதே டென்ஷனாகவே இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன யோகா, ஒரு மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுங்கள், சரியாக போயிடும். இந்த காலத்தை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா மாறுதல் ஏற்படும். அதே போல் ராகுவும் உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணத்தை தரக்கூடிய இடத்துல தாங்க இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நெகட்டிவான சிந்தனைகளை கொடுப்பதற்கு இருக்கார். இருந்தாலும் பண வரவு உங்களுக்கு இருக்குது. அவரால் உங்களுக்கு பண வரவு இருக்குது. பணம் வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் பசிக்காது. பசி இல்லாத மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். எப்பையும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க. பசிச்சா சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்ணுன்ற எண்ணம் வராமல் இருக்கும். சாப்பாட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்காத மாதிரிலாம் இருக்கும். அது காரணம் ராகு பகவான் மறைமுகமாக உங்களுக்கு ஏதோ சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கார். அதே போல் எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதுவும் தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு குறைஞ்சி எதிரிகள் உருவாகும். ஏன்னா இது நாள் வரைக்கும் தொழில் வளர்ச்சி இருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் அப்படியே அமைதியாக போன மாதிரி இருக்கும். இப்போ நேரடியான பகைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
தொழில் வளர்ச்சி இதனால் அடிப்படும், பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. புது முதலீடு மட்டும் வேணாங்க. இப்போதைக்கு புதுசாக முதலீடு பண்ணி எதாவது நான் லாபம் எடுக்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நஷ்டத்தில் தான் முடியும். அதனால் முடிந்த வரைக்கும் லாபம் தர போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இருக்கிறத எப்படியாவது ரொட்டேஷன் பண்ணி அதை சரி பண்ணி கொண்டுட்டு போங்க. கொஞ்சம் காலம் மாறட்டும், அதுவாக தன்னால் வரும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. என்ன தான் நீங்கள் நம்பி கொடுத்தாலும் அவங்க உரிய நேரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, இல்லை கொடுக்காமையே ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏது உங்கள் நேரம் அப்படி இருக்கும் பொழுது அவங்கள கொடுக்க விடாது, அவங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதனால் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நிதானத்தோடு பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம், வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷராசிக்கு பிள்ளைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். ஆனால் அவரும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்தாலும் அதே அளவுக்கு செலவை கொடுக்குறாரு. அதுதான் இந்த மாதிரியான பிரச்சனை. ஏதோ ஒரு விதத்தில் தாய் தகப்பன் குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் பொழுது அது உங்களுக்கு செலவாக போயிடும். செலவு தான், வரவுக்கேற்ற செலவு இருக்குது. அது ஒரு நல்ல செலவாக தெரியல. இதை மாதிரி மருத்துவ செலவு, வண்டி வாகன செலவு, இல்லை வண்டி வாகனத்தில் போகும்பொழுது விபத்துக்கு ஏற்படுறது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உஷாராயிடுவீங்க. அதுக்கு தான் நான் இது தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா யாருமே சொல்லாத ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் விடுறதுனால தான் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் சில சிக்கல்களில் மாட்டிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதும் ரொம்ப கஷ்டம். முடிந்த வரைக்கும் அதுக்குள்ளேயே போகக்கூடாது, சிக்கலுக்குள்ளேயே போகக்கூடாது. இதெல்லாம் நடக்க போதுங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டா நம்ம கொஞ்சம் உஷாராகிடுவோம்ல, அதுதான் உங்களை உஷார்படுத்துறதுக்காகத்தாங்க இதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், கண்ணை முடிச்சுட்டே இருக்கேன், தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறேன்னும் பொழுது உங்களுக்கு உடல் ரீதியான பல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. தேவையில்லாத ஃபஸ்ட்டு பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நிறைய பேசுவீங்க, கோபத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுவீங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை உங்களுக்கு கோபத்தை உஷ்ணப்படுத்துறது காலகட்டத்தில் தான் இருக்குது. கோபம் வரா மாதிரியான அமைப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு குழப்பத்தை எதில் ஏற்படுத்துகிறாருன்னு பார்த்திங்கன்னா வேலையில். சந்திர பகவான் ஏற்கனவே மனசுக்குள்ளே எப்பயுமே உங்களை ஒரு பதட்டத்தோடு தான் இது வரைக்கும் வச்சிட்ருக்காரு. எப்பயும் ஒரு பதட்டத்தோடு இருக்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துலாம் ஒரு இடத்துல ஒரு நிம்மதி, ஒரு நாள் அமைதியாக இருக்கிறோன்னு நினைப்பீங்க, அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு பாதிப்பு வரும். உங்களுக்கே தோணும், இன்றைக்கி என்ன நம்ம ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்திரன் எப்பொழுதும் மனபாரத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுத்துட்ருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வேலையில் கொடுக்குறாருங்க. உங்களுக்குள்ள தடுமாற்றம் ஏற்படும். அதே போல் வேலை முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளை நம்பாத அளவுக்கு ஒரு சந்தேகம்லாம் வரா மாதிரி இருக்கும். அவங்க கரெக்டாகவே செஞ்சாலும் உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இவங்க சரியாக செஞ்சாங்களா செய்யலையான்னு. இல்லை சில சமயங்கள் தொழிலாளிகளால் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகளை சந்திரன் ஏற்படுத்துகிறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சில கஷ்டமான சூழ்நிலை, கசப்பான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் பார்க்கணும். கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தாங்க இருக்குது. பெரியவர்கள் உங்ககிட்ட நல்லபடியாக பேசி பழகி எல்லா விதத்திலும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் அதற்கான காலம் இப்போ இல்லை. வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிரந்தரமான மாற்றம் இருந்தாலும் இப்பொழுது சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல சிந்தனை தெளிவெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டாதாங்க அது என்ன சொல்ல வராருன்னே புரியும். நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது எதுவுமே உங்களுக்கு பலன் அளிக்காது. அவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு, நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு, நல்ல விதமான செயல்களுக்கு உங்களை தூண்டி விடுவார், ஊக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பழைய நினைப்புகள், பழைய கவலைகள், பழைய பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும். அதுக்குள்ளேயே நான் இருந்துக்கிட்டு எல்லாம் சரி பண்ணிடுவேன், எல்லாம் மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம எனக்கு பிரச்சனை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது புதன் பகவானால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. என்னால் முடியும்னு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதுதான் புதனோட பவர். ஏன்னா மனசுக்குள்ளே நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பொழுது நேர்மறை எண்ணங்கள் எப்படி உள்ளே வரும் அதை சொல்லுங்கள்.
எப்பயுமே மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் கவலையோடு இருக்கும்பொழுது எந்த சந்தோஷமும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. அதை போல தான் எதிர்மறை ஆற்றலோடு எதிர்மறை எண்ணங்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் பலிக்காமல் போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கிறேங்க, எல்லாம் சரியாயிடுங்க, எனக்கு மட்டுமா பிரச்சனை, எல்லாருக்கும் தான் இருக்குதுன்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் புதன் பகவானால் பல மாற்றங்கள் ஏற்படும். இப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சோதனைகளை கொடுப்பார், ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாரு. நம்பக்கூடாதவங்களை நம்பி பல இடங்களில் நீங்கள் தேவையில்லாத மன சங்கடங்களெல்லாம் கொடுப்பார். என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே பிரச்சனை, இதில் மறுபடியுமா அப்படின்னா ஒரு சில சமயங்களில் சனி பகவான் அவரோட பாதிப்புகளை நமக்கு கொடுக்க தான் செய்வார். வேறு வழியே இல்லை. சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். யாரையெல்லாம் நம்பணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் இப்போ அவங்க யார் யார் எப்படிலாம் காமிச்சு கொடுத்துருவார். இருந்தாலும் அது வழிகளோடு காமிச்சு கொடுக்கும் பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் மனசில் வடிவாக போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் நாமளே பிளானை பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள். ஏன் சனி பகவான் சொன்னால் தான் தெரியுமா உங்கள் கூட இருக்கிறவங்க யார் யார் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு புரிதல் ஏற்பட்டுட்டாலே சில விஷயங்களை நாம் தவிர்த்துடலாம். சனி பகவான் அந்த அளவுக்கு அவரோட பவரை நமக்கு காமிக்க மாட்டார். சாதகமான சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படும். வேலையில் திடீர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கேன், இந்த வேலை எனக்கான வேலை, நான் நிம்மதியாக இந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன்னு எதிர்பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. கடைசியில் டக்குன்னு பார்த்தா வேலை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரியான அமைப்பு ஏற்படும். அப்போ அந்த இடம் உங்களுக்கு சரியான இருக்காது. இங்கே இருந்த ஒரு கம்ஃபர்டபுள் அங்கே இருக்காது. அதே போல் இடம் மாறுதல்களை நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. அதுவாக வந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க. நீங்களாக போய் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதை விட மோசமாகத்தான் திருப்பி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தையே வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துலையே ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கடன் இருக்குது, நான் எப்படிங்க கடன் அடைக்கிறது, ஏற்கனவே கடன் வந்துருச்சுன்னா இப்போ கடன் வாங்கிறதை குறைக்கிறதுக்கு எப்படி குறைக்கணுமோ அப்படி குறைச்சிக்கோங்க. அதே போல் திருப்பி அடைக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா, காலத்துக்கு நேரத்துக்கு டக்குன்னு கொடுப்பீங்க. உழைச்சி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இந்த கடன்காரங்களுக்கு பயந்து கொடுத்துட்ருக்கீங்கல்ல, கொடுங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி கொடுக்க வேண்டியதை ஒரு 2 நாள் கழித்து கொடுங்க. அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க உங்ககிட்ட இருந்து சந்தோஷமாக பணம் வாங்கக்கூடாது, ஒரு மாதிரி எரிச்சலாகவே வாங்கணும். அப்போ தான் உங்களை விட்டு அவங்க வேகமாக போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு அந்த காலத்திலருந்தே இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. எது ஒன்றும் நமக்கு பணத்தை நம்ம வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அசலை கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம்தான் அது. அப்போ அந்த சந்தோஷம் நமக்கு பிரதிபலித்து நாம் காலத்துக்கும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த வரைக்கும் கசந்து கொடுங்க. அதாவது அவங்க எரிச்சலோடு வாங்கிட்டு போகணும் உங்ககிட்ட இருந்து. எப்படா இவங்க கொடுத்து முடிப்பாங்க, இவங்க விட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே வரணும், இவங்களை விட்டு நாம் வெளியே வரணுன்ட்டு. ஏன்னா அப்போ தான் அந்த கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு அதுக்கான கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க. உடனடியாக அடைப்பீங்களான்னா இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார். மேற்கொண்டு கடன் வாங்காத இடத்துக்கு நீங்கள் வரணும். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கணும். அந்த நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது, தேவையில்லாதவர்களுடன் பழக்கத்தை நிறுத்திக்கணும், பேரை கெடுத்துக்கக்கூடாது. ஏன்னா யாரோ செய்த தவறுக்கெல்லாம் உங்கள் பேரில் பழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போகணும். இறைவன் மீது எப்பொழுதும் கொஞ்சம் கூட துளி அளவு கூட உங்களுக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. இதுதான் முக்கியம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடவுளை நீ திட்டிக்கோ, எவ்வளோ வேணாலும் மேஷராசிக்காரர்கள் திட்டிக்கோங்க. ஆனால் திருப்பி நீங்கள் அங்கே தான் போய் நிற்கணும். நான் சாமியே கும்பிட மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. சாமியை நீங்கள் திட்டுங்க, தப்பு கிடையாது. அவர் கோச்சிக்கவே மாட்டார். உங்கள் மனக்கவலை எப்படியோ ஒரு விதத்தில் குறையுது அப்படிங்கிறத அவர் நினைப்பார். ஆனால் திருப்பி நீங்கள் இறைவன் பாதத்தில் தான் சரணடையணும். அதில் ஒரு தெளிவோடு இருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விதத்திலும் உங்களுக்கு எளிமையான வழிவகையை செய்கிறேன், சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். இந்த காலகட்டத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இறைவன் அருளால் வாழ முடியுங்க.